இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ சார், இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? அவங்க என்னோட மனைவி. ஆனா அவங்க மனைவிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு? அவங்க என்னதான் விரும்புறாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? உனக்கு என்ன பைத்தியமா? என்னடா பேசுற? Happy birthday to you. Happy birthday to you. ஒரு போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் அவருடைய மனைவினாலேயே. கொலை செய்யற அளவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மனைவியே தன்னுடைய கணவனை கொலை பண்றாங்கன்னா இதுக்கிடையில என்ன இருக்கு? வணக்கம், நான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு கள்ள உறவோட கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். இதை பார்க்கும்போது உங்க உடலே சிலிர்த்து போகலாம். கள்ள உறவு குற்றத்துக்கான முதல் படியா இருக்கும். அந்த குற்றத்தோட உச்சம் மரணத்துல மட்டுமே போய் முடியும். இதுல குற்றங்கள் என்னென்ன, ரகசியங்கள் என்னென்ன, அதைத்தான் உங்களுக்கு காட்ட போறேன். பார்த்து தெரிஞ்சுப்போம். மேடம், மீதி பணம். பணமா? என்ன பணம் கேக்குறீங்க? நான் தான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேன்ல. ஆனா எங்களோட முதலாளி பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நீங்க கிளம்புங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மேம், பணம் வாங்காம இங்க இருந்து போக மாட்டோம். எங்க முதலாளி எங்களை திட்டுவாரு. தவணையில தான் நீங்க பொருள் எடுத்திருக்கீங்க. பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா ஏன்டா பணம் கேட்டோன்னு உங்களை நினைக்க வச்சிருவேன். மேடம், இப்ப நான் போலீஸ் கிட்ட தான் போறேன். என்ன சொன்ன? இருக்கிற 8000 ரூபாய் பணத்தை டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி உன் முதலாளி கிட்ட சொல்லு. அப்புறம் இந்த போலீஸ் எல்லாம் சொல்லி என்ன மிரட்டுற வேலை வேண்டாம். நீ எங்க நின்னுட்டு இருக்க தெரியுதா? இது யார் வீடுன்னு தெரியுமா? நீ நிக்கிற வீடே ஒரு போலீஸோட வீடுதான். புரியுதா உனக்கு? கிளம்பு, கிளம்புங்கறல. வெளிய போ, போங்க. ஆஹா, என் சோஃபா வந்துருச்சு. யார் அது? சொல்லு சோனா. எப்ப வீட்டுக்கு வருவீங்க? உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? சரி இரு, நான் இதோ உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. ஐ அம் வெயிட்டிங். பை. என்னாச்சு சார்? அது ஒண்ணு இல்ல மிஸ்ரா. என் ஒய்ஃப் என்கிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமாவே இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உடனே சரிங்க சார். சரியா? உதயா, நீயா? வந்துட்டியா? அம்மா, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்க 2 பேருக்கு இடையில நான் வர விரும்பலப்பா. யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. தினம் தினம் இவ போடுற நாடகம் இருக்க, இதெல்லாத்தையும் நான் வெளியில சொன்னா எனக்கு தான் கெட்ட பேரு. தயவு செஞ்சு உங்க பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. சோனா, என்ன இதெல்லாம்? உதயா, முதல்ல என் மேல கோவப்படுறத விடுங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உட்கார்ந்தா ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல? இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். இதை எவ்வளவுன்னு வாங்கின?
காஸ்ட்லி எல்லாம் கிடையாதுங்க. பழைய சோஃபாவை எக்ஸ்சேஞ்சில் போட்டு வெறும் 20,000 தான் கொடுத்தேன். பரவாயில்ல. என்ன 20,000 ரூபாவா? என்ன உதய் நீங்க எதை போய் இவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, ஒண்ண உள்ள வா, அப்புறம் வச்சுக்கிறேன். உதய், சோனா, இதோ வரேன். சோனா. ஆ, அம்மா, பணம் எப்படி கொடுத்த? நான் கபோர்டுக்குள்ள வச்சிருந்த இந்த பெட்டியில இருந்து தானே கொடுத்தேன். ஏங்க இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும் எனக்கு எப்படி தெரியும்? என்னது? என்ன கேட்டு எடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? நான் போலீஸா இருக்கேன். நான் வாங்குற சம்பளத்துல இருந்து கொஞ்சமா எடுத்து எதிர்காலத்துக்கு உபயோகமா இருக்குமேன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை போய் எடுத்து கொடுத்துருக்க. ஷாப்பிங்காக நீ அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த சோஃபா அவசியம் தானா? சாரி, ஆக்சுவலா நான் வந்துட்டு இருந்தேன்னா வர வழியில தான் இந்த சோஃபாவை நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சுங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளோட பழைய சோஃபா நல்லாவே இல்ல. ஹே, இந்த புடவையை நீ எப்போ வாங்கின? இல்ல இல்ல, இது என்னோட பழைய புடவைதாங்க. போய் மட்டும் சொல்லாத சோனா. இதை இப்பதான் டிஸ்கவுண்ட் சேல்ல வாங்கின புதுசு. ஷாப்பிங். நீ இந்த வீட்டுக்கு வந்ததே ஷாப்பிங் பண்றதுக்காக தான் இல்ல? நீங்க வந்து பெட், சோஃபா, டேபிள்னு எல்லாத்தையுமே மாத்திட்ட. இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் நான் பழசாயிட்டேன்னு சொல்லி என்னையே நீ மாத்திடுவ. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? நீங்க என்னுடைய கணவர். அதுவும் இல்லாம உங்களை எல்லாம் மாத்திட முடியுமா? நான் பண்ண தப்புக்கு மன்னிச்சிடுங்க. ஐம் சோ சாரி. இனிமேல் எதுவும் கேட்காம வாங்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். சோனா, நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இதுதான் லாஸ்ட். இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன். சாரி. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இனிமேல் இந்த மாதிரி இஎம்ஐல எல்லாம் வாங்காதீங்க. சோனா, உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சாதாரண சப் இன்ஸ்பெக்டர். மாசம் எனக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம். இப்படியே நீ அந்த பணத்தெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தானா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இனி நான் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதை கேட்டு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நானும் நிறைய போலீஸ்காரங்களோட வைஃப் எல்லாம் பார்த்திருக்கேன். கார்ல போவாங்க, அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிப்பாங்க, அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் மத்த போலீஸ்காரங்க மாதிரி எல்லாம் கிடையாது. நேர்மையா என்னோட கடமையை செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த போலீஸ் வேலையில சேர்ந்தேன். அப்புறம் இந்த ஷாப்பிங் எல்லாம் மறந்துட்டு உன்னை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண. இல்லனா வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என் புருஷன் கோவப்படும் போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். சரி, ஐம் சாரி. ப்ராமிஸ். உங்க மேல சத்தியம். இனி நான் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். சரியா? ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நான் எதையாவது புதுசா பார்த்தேன்னு வைங்க, எனக்குள்ள புதுசா ஒண்ணு தோணுதுங்க. அதனாலதான் எதையும் யோசிக்காம அதை வாங்கிடுறேன். அந்த சோஃபாவை கூட எக்ஸ்சேஞ்சில தாங்க வாங்கினேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. இங்க பாரு சோனா, இதுல டிஸ்கவுண்ட்லாம் எதுவுமே கிடையாது. கஸ்டமர்ஸ் இழந்துடக்கூடாதுன்னு ஓனர்ஸ் பண்ற வேலை. இத நாம தான் டிஸ்கவுண்ட்னு நினைக்கிறோம். ஐயோ சரிங்க, சாரி. நான் தான் சொல்றேன்ல, உங்க மேல சத்தியம். இனி ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். ஒரு தடவை மன்னிக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க இப்படி கோவமா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. கோவத்தை விடுங்க. சரி, ஏடிஎம் கார்டெல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு? ஆமா. ஏன்? அத எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. இன்னும் நீங்க என்ன நம்பலையா? நான் தான் ஷாப்பிங் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. கொஞ்ச நாளைக்கு கார்டு இல்லாம இருந்து காட்டு. அப்புறம் நானே திருப்பி தரேன். அந்த கார்டு உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னோட ஷாப்பிங் பழக்கம் மாறவே மாறாது. என்ன நீங்க சுத்தமா நம்பலல்ல, அதனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனக்கு என்ன வந்துச்சு? உங்க கார்டு கொண்டு வந்து கொடுத்துடுறேன். சோனா, சோனா, எங்க இருக்க?
சோனா வெளியில வா. வணக்கம் ஆண்டி. என்னம்மா விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்க. இன்னைக்கு எங்க ஷாப்பிங் போறீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் சும்மா தான் சோனாவை பார்க்க வந்தேன். எவ்வளவு நாளா உன்னை பாத்துக்கிட்டு இருக்க. 2 நிமிஷம் பேசினீன்னா அவளை கூட்டிட்டு போயிடுவ. சரி போய் உட்காரு. அவ வந்துருவா. ஹாய். இதோ வந்துட்டால. ஹாய். ஹாய். வா சுனிதா, எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். சரி சரி இங்க பாரு. பஜார்ல எல்லா பொருட்களும் ஆஃப் பிரைஸ்ல கொடுக்கறாங்க. ஜெய்ப்பூர் ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாவ், நிஜமாவா? எனக்கு ஜெய்ப்பூரி ஜுவல்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. இல்ல, என்னால உன் கூட வர முடியாது. சரி அப்படின்னா நான் தனியா போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். நீ ஒரு வேலை பண்ணு. நாளைக்கு நீ மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எதுக்கும் என்ன வந்து பார்த்துட்டு போ. சரி நான் வரேன். போயிட்டு வரேன். பாய். மறக்காம வந்துரு. வரேன். பஜார்ல எல்லா பொருட்களும் ஆஃப் பிரைஸ்ல கொடுக்கறாங்க. ஜெய்ப்பூர் ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் ஜெய்ப்பூர் நகைங்க. என் மாமியார் எனக்கு கொடுத்தது. எனக்கு அப்புறம் இத நீதான் பாத்துக்கணும். நான் தப்பு எதுவும் பண்ணலையே. இந்த வளையல் என்னோடது தானே. நான் என்ன வேணா பண்ணுவேன். என்னடி இது? நேத்து நீ வர மாட்டேன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு பாரு எனக்கு முன்னாடியே கிளம்பி ரெடியா இருக்க. சோனா, எங்க கிளம்பிட்ட? அது நேத்துல இருந்து சுனிதாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதான் டாக்டர் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வா வா வா. இவ திருந்தவே மாட்டா. பஜாருக்கு நம்ம அப்புறம் போகலாம். முதல்ல நம்ம ஜுவல்லரி ஷாப்க்கு போலாம். எதுக்கு? ஐயோ, என் மாமியார் மாதிரி கேள்வி கேட்காம வாயேன். நான் எதுக்கோ அங்க போறேன். உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? சரி ஒரு வேலை பண்ணு, நீ கிளம்பு. உனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நீ வாங்கிடு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். நம்ம இங்கேயே மீட் பண்ணலாம். என்ன? சரி சரியா? 5 நாள் ஆச்சு, இன்னும் அந்த டிசைன் போகவே இல்லை. நான் கடையிலேயே தான் இருக்கேன். இந்த வளையல விக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதை நீங்க என்ன விலைக்கு எடுத்துப்பீங்க? $1.5 லட்சம் மேடம். 1.5 லட்சமா? சரி, எனக்கு பணமா கொடுத்துருங்க. சரிங்க மேடம். சார், இல்ல இல்ல, எப்படியும் இது விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். நாம அதை கேட்கவே கூடாது. என்ன வேணும்னு கேளு. வேற ஏதாவது பாக்குறீங்களா மேம்?
எனக்கு அந்த டிசைன் எடுத்து காட்டுறீங்களா ப்ளீஸ்? சரிங்க மேம். இந்தாங்க. ஹலோ மேம், என் பேரு விபோ அவஸ்தி. இது என்னோட ஷாப் தான். ஓ, என்னோட பேரு சோனா. எல்லாத்தையும் எடுத்து காட்டு. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் அவ்வளவா நல்லா இல்ல. அப்படியா? அதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஆ மேம் கொஞ்சம் இருங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், ஆமா ஆமா. இது இது என்ன விலை? 2 லட்சம். 2 லட்சமா? என்கிட்ட இப்ப வெறும் 1.5 லட்சம் தான் இருக்கு. இல்ல மேம், ஃபுல் பேமெண்ட் தான் வேணும். ஹே, அந்த நகையை கொஞ்சம் பாருயா, அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எக்ஸ்ட்ரா பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை என்கிட்ட விட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. கோடிக்கணக்கில் நகையை வாங்கி விற்கிறோம், அதுல 50,000 ரூபாய் குறைஞ்சா ஒன்றும் இல்ல. தேங்க்யூ so much. அப்புறம் இது என்னுடைய நம்பர், நீங்க உங்க நம்பர் கிடைக்குமா? 98-208-76975. இது மேடம்க்கு பேக் பண்ணி கொடு. Thank you so much. Thank you sir, thank you so much. You're most welcome. நம்ம எல்லாருமே ஷாப்பிங் பண்ண விரும்புவோம். ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. இந்த புதிய பொருட்கள் எல்லாம் வாங்குற ஒரு பழக்கம் இருக்கு. அது வரம்ப தாண்டி போகும்போது நம்ம உடம்புல அது ஒரு நோயா வந்து சேருது. ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் போகும்போது புதுசா ஏதாவது ஒரு பொருளை பார்க்காம இருக்க மாட்டோம். அதை பார்க்கும்போது எமோஷனல் ஆகாம கண்ட்ரோலா இருக்கணும். மனநல மருத்துவர்கள் ஒரு நோயை பத்தி சொல்றாங்க. ஆங்கிலத்தில் அதோட பேரு ஷாப்போ ஹாலிக்னு சொல்றாங்க. இந்த நோய் வந்துட்டா நமக்கு தேவையான அவசியத்தை விட அதிகமா வாங்குவோம். என்னதான் முயற்சி பண்ணாலும் கட்டுப்படுத்த முடியாதான். ஜுவல்லரி ஷாப் ஓனர் விபு அவஸ்தி எதை பத்தியும் யோசிக்காம 50,000 ரூபாய் நஷ்டத்துல நகையை வித்திருக்காரு. அதுக்கு காரணம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சோனாவோட கணவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அவர் நேர்மையை கடைபிடிக்க மாட்டாரு. வாங்க பார்க்கலாம், இந்த சோனா அவங்களோட ஷாப்பிங் பொழுதுபோக்க எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருடா, மேடம் பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? நீங்க மட்டும் ஹீரோ மாதிரி தானே இருக்கீங்க. இரு, நானே எடுக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, எதுவும் பேசல. ராங் நம்பர் நினைக்கிறேன். ஆஹா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பார்க்கலாம். பாய் பாய் பாய். காலையில எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. மிச்ச பணத்தை நான் சீக்கிரமே கொடுத்துடுறேன். ஐயோ, நான் பணத்துக்காக ஒன்றும் ஃபோன் பண்ணல. முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன், அதுக்காக தான். ப்ளீஸ் என்ன நம்பு. என்னோட அத்தை வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க சந்தேகப்பட போறாங்க. நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்ட் ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்கான். அவன் கடையில் இப்போ சேல் போயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பணத்தை பத்தி கவலைப்படாத. இதா என் கடை யூஸ் பண்ணிக்க.
நான் அதை இங்கே தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? சொல்லுங்கம்மா. உதயா, நாம வச்சிருந்தோம்ல வளையல், அது இப்ப காணுப்பா. ஐயோ அம்மா, முதல்ல நீங்க பதட்டப்படாம தேடி பாருங்க, கிடைச்சிரும். ஐயோ உதயா, நிஜமா சொல்றேன். நான் ரூம் மட்டும் இல்ல, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டே இல்ல. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாயே. சரி சரி இருங்க, நான் வரேன். போதும் போதும் போதும், இங்கேயே நிறுத்திக்கோ. நான் இங்க இருந்தே நடந்து போயிடுறேன். திரும்ப எப்ப மீட் பண்ணலாம்? சீக்கிரமே மீட் பண்ணலாம். பாய். நில்லு. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? உன்னோட கார்டு கூட என்கிட்ட தானே இருக்கு. அது நான் வந்து அம்மாவோட வளையல் எங்க? என்ன கேட்டா எனக்கு இப்படி தெரியும்? நான்லாம் ஒன்னும் அதை எடுக்கல. முதல்ல போய் சொல்றதை நிறுத்து சோனா. நீ அந்த வளையல எடுக்கலன்னா வேற யார் எடுத்திருக்க போறாங்க? நான் ஒரு போலீஸ்காரன். என்னையே ஏமாத்த நினைக்காத. இப்ப நீ ஷாப்பிங் தானே போயிட்டு வர? உன்னோட ஷாப்பிங்காக வீட்டுல இருக்கிற நகையை திருடுற? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் உன் மண்டையில ஏற மாட்டேங்குது? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, உன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஓ உதய், சரி ஓகே, அந்த வலையில நான் தான் எடுத்தேன், போதுமா? எப்படி பார்த்தாலும் அது என்னோட வளையல் தானே. இதுக்கப்புறம் அந்த வளையல் என்னோட பொறுப்புன்னு இவங்க தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா நான் அதை என்ன வேணா பண்ணலாம்ல. அது பாரம்பரிய நகை சோனா. என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. அத கொண்டு போய் என்ன பண்ணாத, பதில் சொல்லு. அந்த வளையல நான் வித்துட்டேன். வித்துட்டியா? அட கடவுளே. சரி, அந்த பணத்தை என்னதான் பண்ண? அத்தை, அது ரொம்ப பழைய டிசைன் அத்தை. அதனால அந்த பணத்துல நான் புது டிசைன்ல ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கேன். போய் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வா. போ. சரி இருங்க, கொண்டு வரேன். எந்த கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண? அது வாங்க கூட. சொல்லுங்க சார். இவங்க வளையல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நெக்லஸ் வாங்கியிருக்காங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த வளையல திருப்பி கொடுங்க. சரி சார், இந்தாங்க. தேங்க்யூ. இவங்க திரும்பவும் இந்த கடைக்கு வந்தாங்கன்னா எதுவும் கொடுக்காதீங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாதா. அவன் திருப்பி கொடுத்தாலும் இந்த நெக்லஸ் உன்னோடது தான். இந்த விஷயத்தை நான் சால்வ் பண்றேன். உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே.
அம்மா என்னாச்சுப்பா? இந்தாக்கம்மா உங்க வளையல். இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போறத நிறுத்து. உன் செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க. இனிமேல் நீ வீட்டுல என்ன செய்யணும்னாலும் அம்மா கிட்ட கேட்டு தான் செய்யணும். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாத, திரும்பவும் நீ இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும். நீயா சுயமா எதையாவது யோசிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க முயற்சி பண்ணாத. அவன் சொல்றபடி கேளு, நிம்மதியா இருக்கலாம். இந்தா என்னோட கார்டு. நீ கவலைப்படாத, அவன் திருப்பி கொடுத்தாலும் இந்த நெக்லஸ் உன்னோடது தான். சோனா, சோனா எழுந்துரு. அம்மா கத்துற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாப்பா. அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அம்மா, காலு என்னாச்சுமா? எப்படிமா கீழே விழுந்தீங்க? அட, என்ன நீங்க இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை பாருங்க, வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். வாங்க, வாங்க அத்தை, போலாம். வாங்கம்மா, பயப்படாதீங்கம்மா. ஜாக்கிரதை, ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் மெதுவா, மெதுவா. பொறுமையா, பொறுமையா கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா போங்க. போயிட்டு பொறுமையா வாங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. போயிட்டு வராதீங்க. போய் தொலைங்க. வந்துட்டீங்களா? உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்க, நம்மளோட ரூமுக்கு போலாம். வாங்க. I love you. I love you too, Vibu. விபு, எனக்கு உன் கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்கு. என் புருஷன் கூட இருக்கவே பிடிக்கல. அவெல்லாம் ஒரு நாளும் மாற மாட்டான். விபு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. தெரியுமே, ஏன்னா என் ஹஸ்பண்ட் போலீஸ்காரன். அவன் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடக்க விட மாட்டான். பட் நாம இந்த விஷயத்துக்கு வேற ஏதாவது யோசிக்கணும். விபு ப்ளீஸ், நீ என்னை எப்பவும் தனியா மட்டும் விட்டுறாத. நீ இல்லாம என்னால எதையும் தனியா யோசிக்க முடியாது. நாம சேர்ந்தே யோசிப்போம். அது அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போ உதய்,
இங்க பாரு, நீ மேல போய் என் அதர் ரூம்ல ஒளிஞ்சுக்க போ. போ சீக்கிரம் போ. ரைட்ல. எவ்வளவு நேரமா பில் அடிக்கிறேன்? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பாத்ரூம்ல இருந்தேங்க. சரி, அப்புறம் அம்மா ரூம்ல தானே இருக்காங்க, நான் போய் பார்க்கறேன். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க இப்பதான் மதியான சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க. உங்களுக்கு அப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க ப்ளீஸ். ஆர் யூ ஷூர்? அட வாங்க. உள்ள வாங்க. என்ன விஷயம்? மேடம் ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்கீங்க. நான் உங்களுக்காக தான் ரெடியா இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன பார்க்கிறதுக்கு இப்பெல்லாம் டைமே இல்ல. எங்க உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணலாம் டைம் இருக்கு? அப்படியா? இப்ப டைம் வந்துருச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு. சோனா ஒன்னும் கெட்ட பொண்ணு கிடையாது. ஆனா அவளோட இந்த ஷாப்பிங் பழக்கம் அவளை ஒரு மனநோயாளியா மாத்திடுச்சு. தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கா. தன்னோட சொந்த வீட்லயே திருடுறத தாண்டி தன்னோட கணவனையும் ஏமாத்த ஆரம்பிச்சு தன்னோட ஷாப்பிங் பொழுதுபோக்க நிறைவேற்றிக்கிறதுக்காக குற்றத்தோட உச்சத்துக்கு ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி உறவுகள் நம்ம நாட்டுல நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. சோனா மாதிரி பல பெண்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட விளையாட்டுகள் ஒரு நாளும் ஜெயிச்சதே கிடையாது. வாங்க பார்க்கலாம். சோனாவோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது அவளுக்கு ஆபத்தை கொடுக்குமா? இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு. நான் சாவியை உன்கிட்ட கொடுத்துறேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் பிபு? சீக்கிரமா சொல்லு. டடாங்! இதுதான் சர்ப்ரைஸ். உனக்கு பிடிச்சிருக்கா? கடைக்கு வந்து உன் புருஷன் திருப்பி கொடுத்தான்ல, அதே நகை தான் இது. நான் இதை எடுத்துக்க விரும்பல. விபு, I love you. I love you so much. உதயாவை உடனே டிவோர்ஸ் பண்ணு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த தப்பதான் நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் என் புருஷன் மாசம் வெறும் 30,000 தான் சம்பாதிக்கிறான். ஆனா அவனால மாசம் எனக்கு லட்சக்கணக்கில் கொடுக்க முடியும். என்ன? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஒரு போலீஸ் அதிகாரி டியூட்டில இருக்கும்போது இறந்துட்டானா அவருடைய காப்பீடு, நிதி இதெல்லாம் சேர்த்து அரசாங்கம் அவங்க குடும்பத்துக்காக 40 இருந்து 50 லட்சம் வரைக்கும் காப்பீடா கொடுக்க முடியும். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய். இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். சீக்கிரம் வீட்டுக்கு வா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு சாகுற அதிர்ஷ்டம் உனக்கு தான் இருக்கு போல. சரிம்மா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சாயந்தரமா சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. நான் மறந்துடுவேன் நினைச்சீங்கல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்னு நான் கொடுக்க போறேன். ஹாப்பி பர்த்டேடா புருஷா. Thank you so much. மோஸ்ட் வெல்கம். See you soon. சோனா, இன்னைக்கு அவனுக்கு பிடிச்சத சமைக்கணும். கண்டிப்பா அத்தை, நீங்க சொல்லணுமா என்ன? ஆனா அதுக்கு சார் டைமுக்கு வீட்டுக்கு வரணுமே. வந்துட்டாருன்னா போதும். அதான் வரேன்னு சொல்றான்ல. Bye. பாய்.
ஹலோ. ஆ, அது இப்பதான் அவர் வீட்ல இருந்து கிளம்பி போயிருக்காரு. சோனா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? அது வந்து நான் என் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க உதயாக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க. அவர் தான் அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பி போயிட்டாருல, அதான் அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னாங்க. சோனா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். எனக்கு தெரியும் அத்தை. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இனிமே பாருங்க, எல்லாமே சரியாதான் நடக்க போகுது. நீ மாறாம அப்படியே இரு. கால் பண்ண. ஹலோ. உதயா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? क्राइम अलर्ट, जुर्म के खिलाफ आवाज। அத்தை, சொல்லுமா. அத்தை, இன்னைக்கு அவர் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு நான் ஏதாவது வாங்க ஆசைப்படுறேன். இந்த பர்த்டேவை அவரு கண்டிப்பா மறக்கவே கூடாது அத்தை. சந்தோஷமா, அப்படியே பண்ணிடு. நான் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிடு. அவன் அதை விரும்பி சாப்பிடுவான். சரி அத்தை, கண்டிப்பா நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுடாதீங்க, மறந்து சாப்பிடணும் இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியுமா. அப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பி வரதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, பக்கத்துல தான் போறேன், சீக்கிரம் வந்துருவேன். அவர் வர்றதுக்கு முன்னாடியே. ம். கால் பண்ண. ஹலோ. ஹலோ உதயா. உதயா, எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? ப்ளீஸ் உதயா, நீ எப்படியாவது சீக்கிரம் வந்துரு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ஹேய், ஹலோ. நீ யார் நம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்க? உதயா, என்னோட போன் உடைஞ்சிருச்சு. இங்க இருக்கிறவங்க நம்பரை வாங்கி தான் உனக்கு கால் பண்றேன். ப்ளீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதை நிறுத்திட்டு சீக்கிரம் வா. ப்ளீஸ் உதயா, என்னால அசைய கூட முடியல, ரொம்பவே பெயினா இருக்கு. ஐ அம் வெயிட்டிங். சோனா, இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் உடனே அங்க வந்துடுறேன். ப்ளீஸ் உதயா, சீக்கிரமா வா. ஹலோ சார், இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? வந்து அவங்க என்னோட மனைவி. சோனா தானே? எனக்கு தெரியும். என்ன? அவ எங்க இருக்கான்னு சொல்லு. ஆனா உங்க மனைவிக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்க? அவங்க என்னதான் விரும்புறாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? உனக்கு என்ன பைத்தியமா? என்னடா பேசுற? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. சோனா, நீ எதுக்காக இப்படி பண்ண? உதயா, என்ன விட்டுட்டு போயிட்டே. அத அழாதீங்க. உதயா,
உதயா என்ன விட்டுட்டு போயிட்டா சோனா. இனிமே நான் அவனை பார்க்கவே முடியாது. அவன் என்ன விட்டுட்டு போயிட்டானே உதயா. என் பையனை கொலை பண்ணவன் இருக்கான்ல, அவன் உயிரோட இருக்கவே கூடாது. கண்டிப்பா ஆண்டவன் அவனுக்கு தண்டனையை கொடுப்பாரு. அவனை இப்படி பண்ணிட்டானே உதயா. கடவுள் நிச்சயமா அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். மேடம், இன்ஸ்பெக்டர் உதய் கொல்லப்பட்ட இடத்துல நாங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் கொலை பண்ணதுன்னு நாங்க சீக்கிரமே கண்டுபிடிக்க தான் போறோம். கண்டுபிடிக்காம இதை விட மாட்டோம் மேடம். அப்படியா? இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த துப்பு கிடைச்சாலும் உடனடியா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். கண்டிப்பா சொல்றேன் மேடம். சோனா, ஹலோ விபு, இங்க பாரு, போலீஸ் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, நீ பயப்படாத, ஒன்னும் ஆகாது. நீ அப்பாவி மாதிரியே உன்னோட ஆக்டிங்க கண்டினியூ பண்ண. இல்ல விபு, என்னால அது முடியல. நீ உடனே கிளம்பி வா, நான் உன்னை இப்பவே பார்க்கணும். சரி, இரு, நான் வரேன். சீக்கிரம். சார், இத கொஞ்சம் வந்து பாருங்க. விபு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா? நீ பயப்படாத, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. இங்க பாரு, நம்ம 2 பேருமே. இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. சார், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? நான் என்ன பண்ண? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் என்ன விடுங்க. ஐயோ சார், நான் எதுவுமே பண்ணல. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் என்ன விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், சரியான நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இவனை தான் என்னோட ரூம்ல பார்த்தேன். என் பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா. அது யாருன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட எதையோ அவ மறைச்சா. அதோட என் பையனுக்கு gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போனா. ஒன்னு சொல்லட்டுமா சார், என் பையனுக்கு எதுவுமே தெரியாது. இவளோட உண்மை வெளியில வரும்போது அவன் உயிரோட இல்லையே. உனக்கு உனக்கு என் பிள்ளையோட வாழ விருப்பம் இல்லைன்னா உயிரோடையாவது என் கூட அவன் இருந்திருப்பான். இல்ல, எதுக்காக அவரை இப்படி பண்ண? ஆமா, நான் தான் அவனை கொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? நான் தான் கொன்னேன். அவரை என்ன சுதந்திரமா வாழ விடவே இல்ல. உங்க பையனால நான் ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிச்சிருக்கேன். நான் எதை செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவாரு. உங்க விருப்பப்படிதான் நான் இந்த வீட்ல இருக்கணுமா என்ன? எப்ப பார்த்தாலும் இதை பண்ணாத, அதை பண்ணாத, இது தப்பு, அது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு தெரியும்ல, நான் தினம் ஷாப்பிங் போக ரொம்பவே ஆசைப்படுவேன்னு. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அதை என்ன பண்ண விடாமலே தடுத்து என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்க பார்த்தாரு. எனக்கு சாகணும் போல இருந்துச்சு. ஆனா நான் எதுக்காக சாகணும்? நான் எதுக்கு சாகணும்? நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பதான் நான் யோசிச்சேன், பேசாம உதயாவை கொண்டுடலான்னு. அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதோட நீங்களும் ஒண்ணு குறைஞ்சவங்க இல்ல. என்னோட சந்தோஷம் உங்களுக்கு கூட தெரியல. அது சரி, அவரை மாதிரி தானே நீங்களும். நான் இந்த வீட்டுக்கு மருமக தான், அடிமை ஒண்ணும் கிடையாது. சும்மா ஏன் மேலேயே மொத்த பழியும் போடணும்னு பாக்காதீங்க. உதயாவை பாதி கொண்டதே நீங்க தான். ஒருவேளை எங்க வாழ்க்கையில நீங்க வராம இருந்திருந்தா நானும் உதயாவும் இந்நேரம் நல்லா இருந்திருப்போம். நான் காரணத்தோட தான் உதயாவை கொன்னேன். அவன் இறந்துட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் நினைச்சேன். ஆனா இல்ல, உங்க பையன் இறந்ததுக்கு அப்புறமும் கூட என்னால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. நீ ஷாப்பிங் போகணுங்கிறதுக்காக என் புள்ளைய கொலை பண்ணிட்டியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அட கடவுளே! இவங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. 2 பேரும் ஜெயில போய் ஷாப்பிங் பண்ணுங்க. போங்கன்றல. ஷாப்பிங் பழக்கத்தை நாம எப்பவுமே கேலி பண்ணுவோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்பணும், இது ஒரு ஆபத்தான நோய் தான். தன்னோட ஷாப்பிங் பழக்கத்தினால சோனா ஒரு கொலைய பண்ணிருக்காங்க. அதுவும் தன்னுடைய வாழ்க்கை துணையவே. அவளோட விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியது யாரு? அவளோட கணவர் தானே. இந்த விஷயத்தை அவ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒருவேளை சோனா ஏதாவது ஒரு கட்டத்துல மனநல மருத்துவரை சந்திச்சிருந்தா, அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் போயிருந்தா இப்படி நிச்சயம் நடந்திருக்காது. ஆனா அவங்க மூளை இல்லாதவங்க இல்ல. ஒரு வகையில பார்த்தா அவங்க இதை தெரிஞ்சேதான் செஞ்சிருக்காங்க.
இந்த கொடூர செயலுக்கு பதில் இருக்கு. கொள்ளை, மோசடி, கொலை இதையெல்லாம் செய்யறவங்கள மட்டும் கிடையாது, இதை செய்யறவங்களோட குடும்பத்தையே பாதிக்குங்கிறத நாம யோசிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்றவங்கள ஆதரிக்கிறவங்களும் நம்ம ஊர்ல சமமா இருக்காங்கங்கிறத மறக்காதீங்க. விபு அவஸ்தி அவரும் சோனா கூட ஜெயில இருக்காரு, தண்டனையும் வந்தாச்சு. நான் உங்களோட அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட அடுத்த எபிசோட்ல சீக்கிரமே வந்து உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் சொல்றேன், குற்றம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. விளைவு பெருசா இருக்கும். கிரைம்ல இருந்து எல்லாரும் விலகியே இருக்கலாம். கிரைம் அலர்ட், குற்றத்தை எதிர்க்கும் நீதியின் குரல்.